ஹாய். என்னோட நேம் அப்துல். என்னோட பேக்ரவுண்ட் வந்து சிவில் இன்ஜினியரிங். சைட் சூப்பர்வைசரா 2 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு எம்எல் இன்ஜினியரா ஒர்க் பண்றேன் ஒரு ஸ்டார்ட்டப்ல. ஓபிஐல வந்துட்டு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எல்லாருக்குமே அந்த அந்த ஃபியர் இருக்கும்ல. அந்த மாரி தான் கோர்ஸ் வந்து நான் ஜாயின் பண்ண போம்போது, எப்படி ஒரு கோர்ஸ் படிச்சுட்டா நமக்கு எல்லா நாலேஜும் கிடைச்சிருமா? அ வேலைக்கு போயிடலாமா? அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கும்ல. அந்த ஒரு ஃபியர் வந்து எனக்கும் தான் அந்த மாரி தான் இருந்துச்சு. இவங்க வந்துட்டு ஒரு வெபினாரி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒன் டூ ஒன் கால் வந்து குடுப்பாங்க. அதுலயும் நமக்கு வந்து ஒரு மைண்ட்செட் வந்து பில்ட் ஆகும். ஏஐ பத்தின அந்த ஒரு ஃபியர வந்து இவங்க பிரேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அத அட்டெண்ட் பண்றவங்களுக்கு மேபி தெரியும். நான் அட்டெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. சரின்ட்டு நான் கோர்ஸும் வந்து ஜாயின் பண்ணேன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு. அப்போ லேர்ன் பண்ணப்போ எல்லாமே நமக்கு அதுல வந்து புதுசு தானே. அப்படியே லேர்ன் பண்ணிட்டே போவோம். போயிட்டு ஃபர்ஸ்ட்டு பைத்தான், மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் அப்படியே ஒரு இதா வந்துச்சு. நான் வந்து 70% தான் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். டீப் லேர்னிங் வரைக்கும் தான் பண்ணேன். அப்பவே வந்துட்டு ரெஸ்யூம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்றது, நம்மளோட ஒர்க்லாம் வந்து ஷோகேஸ் பண்றது, அந்த மாரி ப்ராஜெக்ட் பண்ணதெல்லாம். அதுக்கப்புறம் இங்க எனக்கு ஒரு ஸ்டார்ட்டப்ல வந்துட்டு ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைச்சது. நான் அங்க போயிட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு படிக்கும்போது தெரியல. பட் ஆனா வந்துட்டு வெளிய போய் ஒர்க் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, இவங்க கோர்ஸோட கன்டென்ட் வந்து எவ்வளோ ஒர்த்து. அது மட்டும் இல்லாம இவங்க டீச்சிங்க்காக எவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க அப்படின்றது வந்துட்டு வெளிய போய் ஒர்க் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. எப்படின்னா வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு ஏடபிள்யூஎஸ் பண்ணியிருந்தாங்க, ஃபுல் ஸ்டாக் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா வந்துட்டு நான் சொல்லுவேன் இந்த மாரி வந்து ப்ராஜெக்ட்லாம் நான் இதில பண்ணியிருக்கேன். டீப் லேர்னிங்ல, மிஷின் லேர்னிங்ல அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்துட்டு இந்த மாரி ரியல் டைமா நான் எதுவும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணல. இந்த மாரி டீச்சிங் ஓகே சொல்லிக் குடுப்பாங்க. அதில பிராக்டிஸ் பண்றது அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ரியலைஸ் ஆச்சு. இவங்க எவ்வளோ வந்து ஒர்த்தான கன்டென்ட் வந்து குடுக்குறாங்க. ஏன்னா நான் பே பண்ணதோட 2 டைம்ஸ் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் அந்த கோர்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. அப்பதான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. மறுபடியும் உட்காந்து அதுக்கப்புறம் இவ்வளோ இவ்வளோ இவங்க டீச்சிங்க்காக போற எஃபோர்ட் அதாவது வந்துட்டு நான் ஒர்க் பண்ணிட்டே படிச்சேன். நான் சில டைம் வந்து எனக்கு ஒர்க் லோட் அதிகமா இருந்துச்சுன்னா, நான் வந்து இத விட்டுருவேன். இத தொடமாட்டேன். ஆனா வந்துட்டு அவங்க கேட்பாங்க. என்னாச்சு? ஏன் வந்து சைலன்ட்டா இருக்கீங்க? இது எந்த எந்த அளவுக்கு இருக்கு உங்களோட லேர்னிங் ஸ்கில் அப்படி இப்படின்னு நம்மள வந்து மானிட்டர் பண்ணிட்டே செக் பண்ணிட்டே இருப்பாங்க. எனக்கெல்லாம் வந்துட்டு என்ன ப்ராஜெக்ட்லாம் அப்படிதான் வந்து பண்ண வச்சாங்க. ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். என்ன எல்லாமே நம்மளே பண்ண சொல்றாங்க அப்படின்ற மாரி இருக்கும். பட் ஆனா அன்னைக்கு நானே பண்ணதுனால தான் இன்னைக்கு வந்துட்டு அந்த விஷயத்த வந்து இப்ப நான் எனக்கு ஒரு பர்சனலா வரும்போது நானே பண்ற மாரி இருக்கு. எல்லாமே இவங்களோட டீச்சிங் ஸ்டைலா இருக்கட்டும், இவங்களோட அந்த கன்டென்ட் எவ்வளோ ஒர்த்துன்றதெல்லாம் நான் வெளிய வந்ததுக்கப்புறம் தான் படிக்கும்போது நான் அத ரியலைஸ் பண்ணல. வெளிய வந்ததுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுதான். நான் இப்போ வரைக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்பயுமே ஏதாவது டவுட் கேட்டா கிளியர் பண்ணுவாங்க. எப்பவுமே அப்படிதான். அவங்களோட மென்டார்ஷிப் வந்து மானிட்டரிங் வந்து அப்படிதான் இருக்கும். ஸோ வந்துட்டு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடா வந்து ஒரு கோர்ஸ் வந்து பண்றோம் அப்படின்னா, என்னோட சாய்ஸ் வந்து இதுதான் பெட்டரா ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இப்போ வந்து கோர்ஸ் நம்ம வந்து எடுத்துட்டோம். அந்த கோர்ஸ் மட்டும் நம்ம அவங்களுக்கு பண்ணா போதும், சொல்லிக் குடுத்தா போதும் அப்படின்றது இல்லாம, ஜாப் போற வரைக்கும் நம்மள வந்து அசிஸ்டன்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்படின்னா வந்துட்டு நாக்குரியில இருக்கட்டும், லிங்க்டின்ல இருக்கட்டும், நம்மள எப்படி செல்ஃப் ரன் பண்றது, ஈவன் கம்யூனிகேஷன் முதற்கொண்டு நம்மளுக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்துட்டு லைஃப் டைம் அக்சஸ்ன்றனால என்னென்ன ஏஐல அப்டேட்லாம் வருதோ, இப்போ கரண்ட்ல ஏஐ அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்னென்ன அப்டேட்லாம் வருதோ அந்த அப்டேட்ட வந்து அவங்களோட கோர்ஸ்ல ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்களும் இவங்கள மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸோட படிச்சு கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நல்ல ஹை பேயிங் ஜாப்க்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, வெபினாருக்கு ரிஜிஸ்டர் பண்ணுங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸை பத்தி தெரிஞ்சுட்டு உங்களுக்கான ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் ஜேர்னியை எங்க கூட இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க.